ஒலிம்பிக்ஸ். ஸ்கூல் விட்டதுமே கட்டு சிங்கி 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. வெளியே வந்து பார்த்தா சில இடத்துல நிறைய பசங்க கூட்டமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கி போய் பார்த்தப்போ அங்க சில சீனியர்ஸ் பசங்களுக்கு ஏதோ பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கட்டுவும் ஒரு பேம்ப்ளெட்டை வாங்கினா. அதுக்கப்புறம் அதை படிச்சுக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. சிங்கி, இது இன்டர் ஸ்கூல் ஒலிம்பிக்ஸ் பத்தி தான். நாமளும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படியே கட்டு, சரி சரி, நம்ம வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட இதை காட்டலாம். கட்டு சிங்கி வீட்டுக்கு போனது அம்மாவுக்கு அந்த பேம்ப்ளெட்டை காட்டினாங்க. அம்மா அதை படிச்சு பார்த்துட்டு கேட்டாங்க, வாவ் பசங்களா, இது உண்மையிலேயே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க 2 பேரும் நிச்சயமா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியாகணும். ஆனா அம்மா, இதுல நாங்க எதுல பார்ட்டிசிபேட் பண்றது? ஆமாமா, எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கு. இதுல 20 கேம் கிட்ட இருக்கு. கட்டு சிங்கி, நீங்க இந்த எல்லா கேம் பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல எந்த கேம் உங்களுக்கு நல்லா வரும், எதுல பார்ட்டிசிபேட் பண்ணனா நீங்க பெஸ்டா இருப்பீங்கன்னு பார்த்து நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஓ ஓகேமா, எனக்கு புரிஞ்சது. ஆமாமா, வா சிங்கி, நம்ம போய் பார்க்கலாம். கட்டு சிங்கி 2 பேரும் கார்டனுக்கு போய் அங்க ஒவ்வொரு கேமா விளையாடி பார்த்தாங்க. இப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க நிறைய கேமுங்களை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அம்மா கிட்ட வேகமா ஓடினாங்க. கட்டு சிங்கி, நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா எந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு? ஆமா, முடிவு பண்ணிட்டோம். வெரி குட். சரி சொல்லுங்க, என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? அம்மா, நான் பாஸ்கெட் பால்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். ஓ, இது உண்மையிலே சூப்பர் தான். சிங்கி நீ? அம்மா, நான் டேபிள் டென்னிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். ஓ ஓகே பசங்களா, நாளைக்கு இதே கேம்காக உங்க பேரை உங்க ஸ்கூல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே? ஓகேம்மா. அடுத்த நாள் கட்டு சிங்கி அவங்க 2 பேரோட பேரை ஒலிம்பிக்ஸ்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒலிம்பிக்ஸ்ல விளையாட போற எல்லா பசங்க கூடவும் சேர்ந்து கட்டு சிங்கியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிராக்டிஸ் முடிஞ்சு 2 பேருமே வீட்டுக்கு வந்தாங்க. கட்டு சிங்கி, இன்னைக்கு உங்க பிராக்டிஸோட முதல் நாள்ல எப்படி இருக்கு? சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லப்பா. நான் நினைச்ச அளவுக்கு நான் பாஸ்கெட் பால் நல்லா விளையாடலப்பா. ஆமாப்பா, நான் கூட டென்னிஸ்ல ரொம்பவே மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அட பரவாயில்ல பசங்களா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே. நீங்க ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க்கையும் பண்ணி ஆகணும். உங்க கேமோட பெஸ்ட் பிளேயர் வீடியோவை நீங்க பாருங்க. சிங்கி, நீ டேபிள் டென்னிஸ் பெஸ்ட் பிளேயர் மணிகா பத்ர பத்தி நீ படிக்கணும். அவங்க மூச பாரு. கட்டு நீ சத்யநாம் சிங்ஸ பாரு. கட்டு சிங்கிக்கு அந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அவங்களுடைய பெஸ்ட் பிளேயர்ஸ் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து அதை கத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில கேம்க்கான நாள் எப்ப வந்துச்சுன்னு யாருக்கும் தெரிய கூட இல்ல. கட்டு சிங்கி, ஹாப்பியா இருக்கீங்கல்ல? கடைசியில காம்படிஷனுக்கான நாளும் வந்துருச்சு. ஆமாமா, கொஞ்சம் நர்வஸாவும் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு 2 பெஸ்ட் பிளேயர்ஸ் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க மோத போறாங்க. இன்னைக்கு காம்படிஷன் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. அட ஒண்ணுமில்ல, நீங்க 2 பேருமே பெஸ்ட் தான். அப்படி பேசிக்கிட்டு அவங்க வர வேண்டிய லொகேஷனுக்கும் வந்துட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் கட்டு சிங்கிய அவங்க மத்த பிளேஸ் பக்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் சீட்ல அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. பண்டி, குட்டி, ஹரி எல்லாரும் கிளாஸ்மேட்ஸோட அங்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் கட்டு சிங்கிக்காக சியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டேபிள் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல கிரவுண்டுக்கு வந்தா சிங்கி அவளுடைய ஆப்போனன்ட் கூட. சிங்கி சிங்கி சிங்கி. அப்ப ரெஃப்ரியோட விசில் சத்தம் கேட்டுச்சு. டென்னிஸ் மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல 3 ரவுண்ட் இருந்துச்சு. நல்லாவே பிராக்டிஸ் பண்ணதுனால சிங்கி ரொம்ப ஈஸியாவே முதல் மேட்சை வின் பண்ணிட்டா. சிங்கி அந்த மேட்சை ஜெயிச்ச உடனே அங்க இருந்தவங்க எல்லாரும் சிங்கிக்காக சியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவ இன்னும் 2 ரவுண்டு ஜெயிக்க வேண்டி இருந்துச்சு. சிங்கி, இந்த தண்ணி ஒன்னும் கவலைப்படாத, நல்லா விளையாடு, சரியா? சரிப்பா, நான் முழுசாவே முயற்சி பண்றேன். சிங்கி அடுத்த மேட்ச் விளையாடுறதுக்கு போனா. அந்த மேட்ச்லயும் அவளுடைய ஆப்போனண்ட்டை தோக்கடிச்சிட்டா. ஆனா 3வது மேட்ச்ல சிங்கியோட கால் வலிக்க ஆரம்பிச்சது. அதனால அவளுடைய ஷாட் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில 3வது ரவுண்ட்ல சிங்கி தோத்துட்டா. சிங்கி ரொம்ப கவலையா அப்பா அம்மா பக்கத்துல வந்து உட்காந்தா. சிங்கி, பரவாயில்ல விடுமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப கட்டுவை சேர் பண்ணலாம். ஓகேமா, ஓகே. நான் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்துருவேணும்னு பயந்து போயிருந்தேன். ஆனா 3rd ரவுண்ட் வரைக்குமே நான் வந்துட்டேன். செல்லம், நீ முயற்சியை விடவே இல்ல. செகண்ட் ரவுண்டுக்கு நீ வந்துட்ட. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. கட்டுவோட பாஸ்கெட் பால் கேமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கட்டுவோட டீமும் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க முன்னாடி இருந்தது இன்னொரு ஸ்கூலோட பாஸ்கெட் பால் டீம். கட்டு கட்டு கட்டு. ரெஃப்ரியோட விசில் சத்தத்தோட அந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இந்த பாஸ்கெட் பால் கேம் பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல கட்டோட ஆப்போசிட் டீம் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்டோட டீம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஆப்போசிட் டீம் கண்டினியூஸா கோல் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்டுவும் கோல் போட ஆரம்பிச்சா. கடைசியில கட்டுவோட டீமும் ஜெயிச்சிடுச்சு. எல்லா பசங்களும் சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ கட்டு, ஏ கட்டு, நீ செஞ்சு காட்டிட்ட, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஃபுட்பால் டீம் எல்லாருமே கட்டுவை பாராட்டினாங்க. அவனை தோள்ல உட்கார வச்சுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுத்தினாங்க. ஏன்னா கட்டுவோட லாஸ்ட் கோலால தான் அவங்க டீம் ஜெயிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட சேர்ந்து மத்த விளையாட்டுங்களை பார்த்து ரசிச்சாங்க. அந்த ஒலிம்பிக்ஸ்ல நிறைய விளையாட்டுகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு எவ்வளவு விளையாட்டு விளையாடுறாங்கல்ல, பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, வந்தவங்க எல்லாரும் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க இல்ல? கரெக்டா சொன்ன சிங்கி, எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. இது உண்மையிலேயே லைஃபோட பெஸ்ட் மெமரிஸ் தான். கொஞ்ச நேரத்துல எல்லா கேமுமே முடிஞ்சு போச்சு. பசங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்காக ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டாங்க. முதல்ல சிங்கி ஸ்டேஜ்க்கு வர சொன்னாங்க. அவளுக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருந்துச்சு. அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சிங்கிக்காக சந்தோஷமா கத்துனாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிங்கி. அதுக்கப்புறமா கட்டுவையை கூப்பிட்டு அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து அவனுக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க. அம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஆமா ஆமா, நானும். தெரியும் பசங்களா, அதனாலதான் உங்களுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னைக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். செலிப்ரேட் பண்ண போறோம். ஓ, thank you so much அப்பா அம்மா. அப்படியே அப்பா அம்மா கட்டு சிக்கி அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல பிரின்சிபல் மேம் அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதனால கட்டு சிக்கிக்கு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.